Hi all, welcome to my channel. என்னோட கார்டன் வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. கார்டன் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பார்த்துட்டு கார்டன் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. இப்போ இதுக்கு இந்த காம்பவுண்டுக்கு பின்னாடி வந்து என்னோடய அம்மா வீட்டு கார்டன் இருக்குது. வாங்க பார்த்துடலாம். இப்போ இந்த காம்பவுண்டுக்கு இந்த பக்கத்துலேருந்து என்னோடய அம்மா வீட்டு கார்டன் ஆரம்பிக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா உள்ளுக்கு நீட்டுக்காக வந்து நிறைய செடிகள் வச்சுருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். இப்போ இங்கே தென்னை மரத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த மரம் எங்கள் கார்டனில் ஒரு மரம் பார்த்திங்க, ஒரு 5 வருஷத்தில் காய்க்கக்கூடியது. அதே டைமில் தான் இந்த மரமும் வச்சாங்க அப்பா. இதுவுமே நல்லா இப்போ காய்ச்சிட்ருக்குது. இந்த செடி பார்த்திங்கன்னா இட்லி பூ, சிவப்பு கலர், வெட்சி பூன்னு சொல்லுவாங்க. சிவப்பு கலர் நல்லா அழகாக பூக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மொக்கு வைக்க ஆரம்பிக்குது. இது பார்த்திங்கனாக்கா நந்தியாவட்டை, அடுக்கு நந்தியாவட்டை. ரொம்ப அழகாக இருக்கும், நல்ல பெரிய ரோஸ் மாதிரி இருக்கும். மொக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. பூத்துச்சுன்னா நல்ல ரோஸ் மாதிரி அழகாக இருக்கும். 2-3 டேஸ் அப்படியே இருக்கும் செடியில் வாடாமல். இப்போ இது வந்து கருவேப்பிலை மரம். அப்பப்போ நல்லா உடச்சி விட்ருவாங்க. துவையலுக்கு, சட்னிக்கு, கருவேப்பிலை தோசை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க அம்மா. உடைக்க நல்லா வந்து குருத்து வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா ஃபுல் பெரிய மரமாக இருப்பாங்க. நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது வச்சது. ஒரு 30 இயர்ஸ் மேலே ஆச்சு இது வச்சு. அப்புறம் இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன மணத்தக்காளி செடி இருக்குது பாருங்கள். இதையும் அப்பப்போ கட் பண்ணிப்போம், சூப்பு பண்ணுறதுக்கு, கீரை கடையிறதுக்கெலாம். ஒரு சின்ன கருவேப்பிலை செடி. அதுலேருந்து நிறைய செடி முளைச்சிட்டே இருக்கும். அதெல்லாம் எடுத்து விட்டுருவோம். ஒரு செடி தனியாக இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஒத்த செம்பருத்தி. கொஞ்சம் மழை பெஞ்சு இப்போ நல்லா துருத்து வருது. கொஞ்சம் பூச்சி வச்சுருக்கு. இங்கே அந்த அஸ்வினி பூச்சி வச்சுருக்கு. அதெல்லாம் கிளியர் பண்ணி விடணும். அதுவுமே இந்த இலை வந்து தோசை பண்ணுவோம், பூ வந்து டீ வச்சு குடிக்கலாம், ரொம்ப நல்லது. ஒத்த செம்பருத்தி. இது வந்து குப்பைமேனி செடி. அங்கங்கே ரேண்டமாக நிறைய இடத்துல முளைச்சிருக்கு பாருங்கள். நல்லா புஷ் மாதிரி அழகாக இருக்கும். அது ஒன்று அங்கே 3 இடத்துல இருக்குது. அங்கே ஒரு செடி இருக்குது. இது வந்து தோல் நோய்க்கெல்லாம் நல்ல சிறந்த மருந்து. இது அம்மாவுக்கு ஒரு முறை ஸ்கின் பிரச்சனை வந்தப்போ டாக்டர்கிட்ட போய் ஒன்றும் சரியாகலை. திரும்ப இதை வந்து நல்லா எண்ணெயில் நல்லெண்ணெயில் காய்ச்சி தடவ ஆரம்பித்தாங்க. ரெகுலராகவே ஸ்கின் பிரச்சனை எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நிரந்தரமாக தோல் வியாதிக்கெலாம் நிரந்தரமாக தேர்வு கிடச்சிரும். இது வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணி செடி. நல்லா உடைக்க குருத்து வந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா நல்லா ஸ்கின் ஷைனிங் ஆகும்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பருப்பு கூட போட்டு கடையலாம், பூண்டு போட்டு கடையலாம், கூட்டு பண்ணலாம். எப்படி பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது பாருங்கள். நல்லா வந்து படர்ந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இதோட காற்றுமே ரொம்ப நல்லது நமக்கு. இந்த மாதிரி தோட்டத்தில் ஒரு வேப்ப மரம் இருந்தாலே போதும். இந்த காற்று வந்து ரொம்ப அவ்வளோ நல்லது. இந்த காஞ்சி விழுற இலைகள்லாம் நாங்கள் கார்டனுக்கு யூஸ் பண்ணிப்போம். இதை புதுசாக தொட்டி செடி வைக்கும்போது அடியில் போட்டுக்கிறது, உரத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிப்போம். வேப்ப மரம் பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே எல்லாருக்குமே தெரியும். இதோட சிறப்பு அம்சங்கள் எல்லாமே. வேப்பம் பூ பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த வேப்பம்பூ ரசம் வந்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து பித்தம், கபம், வயிற்றுப்புண் எல்லாத்துக்குமே ரொம்ப சிறந்த தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு. இந்த வேப்பம்பூ வச்சு குழம்பு பண்ணலாம், துவையல் பண்ணலாம், எல்லாமே நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து அப்லோட் பண்ணுறேன். எந்த பகுதியுமே இதில் வந்து வேஸ்ட்டு கிடையாது. வேப்ப மரத்தை பொறுத்த வரையில் இந்த வேப்பம் பழம் வந்து நிறைய மருந்துக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இலை வந்து ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு நல்லது. இந்த பட்டை எல்லாமே நல்லது. டோட்டலாக வேப்ப மரம் கண்டிப்பாக ஒன்று வீட்டில் இருக்கணும். இது பார்த்திங்கன்னா குரோட்டன்ஸ் செடி 2 இருக்குது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. எல்லாம் மழையில் வந்து நல்லா குருத்து வந்திருக்கு. அழகாக இருக்கு பாருங்கள். லீஃப் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சந்தன மல்லி, ஒரு கொடி வெரைட்டி. இது நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ தான் குருத்து வருது. நல்லா சரியாக பந்தல் போடாமல் வச்சுருக்காங்க அம்மா, ஆள் கிடைக்காமல். கீழே பார்த்திங்கன்னா ஒரு கனகாமரம் ஒன்று இருக்குது. இப்போல்லாம் கனகாமரம் யாருமே வச்சுக்கிறது இல்லை. நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது மல்லியும் கனகாமரமும் சேர்த்து கட்டி கொடுப்பாங்க. சூப்பராக வச்சுட்டு போவோம். இந்த செடி வந்து ஒரு குரோட்டன் வெரைட்டி தான். வெயில் தாங்கலை. அந்த லீஃப்லாம் பாருங்கள், கார்னர் ஃபுல்லாக கருகிட்டுருக்கு. இனி மழை காலத்தில் கொஞ்சம் நல்லா வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஒரு அரளி ஒன்று வச்சுருக்குறாங்க அம்மா, ஒயிட் அரளி. அதுக்கு கீழே பாருங்கள் செவ்வந்தி, வயலட் கலர் செவ்வந்தி வச்சுருக்குறாங்க அரளிக்கு கீழே. இந்த பக்கெட்டில் பார்த்திங்கன்னா அம்மாவும் காய்கறி வேஸ்ட் வந்து சேர்த்து வைக்கிறாங்க உரத்துக்காக. எந்த காய்கறி கழுவியுமே நானும் வேஸ்ட் பண்ணுறதில்ல, அம்மாவும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் அப்பப்போ அதை போட்டுட்டு கொஞ்சம் மேலே மணல் போட்டுருவாங்க. அன்னன்னைக்கு யூஸ் பண்ணுற காய்கறி, பழத்தோல், முட்டைத்தோல், டீ தூள் எல்லாமே அதில் போட்டு வச்சுருவாங்க. ஒரு 1 or 2 monthஸில் கொஞ்சம் நல்லா எருவாயிடும். அதை வந்து மரங்களுக்கு, செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட்டு உடஞ்சி போன மக்கில் வந்து இந்த குரோட்டன் பிளான்ட் வச்சுருக்காங்க. இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து குப்பை மேனி தான். அங்கங்கே தானாக முளைச்சிருக்கு பாருங்கள் அழகாக.
அப்படியே வந்து அரைச்சி பேஸ்ட்டாக போட்டாலும் நல்லது ஸ்கின் பிரச்சனைக்கெலாம். பின்னாடி ஒரு கத்தாழை செடி இருக்குது. இது வந்து கோவைக்கீரை கொடி வருது தானா. இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் சூப் பண்ணாக்க. முருங்கைக்கீரையும் இதுவும் போட்டு சூப் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து ஒரு செம்பருத்தி குச்சி உடச்சி வச்சுருக்குறாங்க புதுசாக. பின்னாடி ஒரு குட்டி கத்தாழை இருக்குது. இது வந்து ஒரு பலாமரம் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது. நிறைய காய் வச்சுருந்தது. நிறைய பழம், காய், பலா, பிஞ்சு எல்லாமே நல்லா யூஸ் பண்ணோம். உங்களுக்கு அந்த டைமே ஒரு வீடியோவில் காமிக்கணும்னு நினச்சேன். எனக்கு டைம் ஒத்து வரல. நான் நெக்ஸ்ட் டைம் காய் வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த ஒரு பகுதியிலுமே ஒரு காய் இருந்தது. இடம் தான் இதெல்லாம் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கே கீழே ஃபுல்லாக நிறைய காய். நாங்கள் கீழே இருக்கிறதுலாம் கொஞ்சம் பிஞ்சு காயாகவே பொரியலுக்கு, குழம்புக்கு, குருமாக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் ரொம்ப தூரத்தில் உள்ளதை மட்டும் நாங்கள் பழத்துக்கு விட்டுட்டோம். அது ஆளுங்களை வச்சு அறுத்துக்கிட்டோம். இது ஒரு நெல்லிக்காய் மரம். ஒரு 3-4 இயர்ஸாக இருக்குது. பிஞ்சு வைக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் காணும் காயெல்லாம். நல்லா அழகாக இருக்குது. இப்போ மழை இருக்கிறதும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. லீஃப் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சின்ன நெல்லிக்காய் அது. இந்த சைடு பார்த்திங்கனாக்கா குண்டு மல்லி செடி. இதுவுமே கொஞ்சம் இவ்வளோ நீட்டுக்கு ஒரு முழு அளவுக்கு பூக்கும். இதான் மொக்கு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ ஒரு கொடி இடையில தானாக வருது. தெரியல, எனக்கு பேர் தெரியல. அந்த கொடி ஏதோ தானாக முடிச்சு வருது. இது பார்த்திங்கனாக்கா அந்த இன்சுலின் பிளான்ட்டு. இந்த லீஃப் வந்து சுகர்காரங்களாம் சாப்பிட்டாங்கன்னா சர்க்கரை அளவை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணாது. இது பாருங்கள், அங்கே குப்பைமேனி செடி. அது ஃபுல்லாக கார்டன் ஃபுல்லாகவே இருக்கும். தானாக முளைக்கும் அது. இது வந்து வல்லாரை. கொஞ்சம் நல்லா லீஃப் அவ்வளோ பெருசாக வரல. இனி மழை வந்ததுனாக்கா நல்லா லீஃப் பெருசாக வரும். இதையுமே துவையல் பண்ணுவோம், சட்னி பண்ணுவோம், தோசை பண்ணுவோம், நிறைய யூஸ் பண்ணுவோம். இது வல்லாரை ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், ஒரு வேப்ப மரம் தானாக வந்தது தான். பறவைகள் வந்து அந்த வேப்பங்கொட்டையை கொண்டு வந்து போடுறது மூலம் வந்தது தான். சின்னதாக வர ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கத்தாழை செடி ஒன்று இருக்குது. பக்கத்தில் கருவேப்பிலை. இப்படி தானாக முளைச்சி வர்றது தான் இதெல்லாம். இது வந்து ஒரு ரெட் ரோஸு. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக குறுத்து வருது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வயலட் செவ்வந்தி. நம்ம இவ்வளோ பெருசு இருக்கும். நல்லா அழகாக ரோஸ் மாதிரி இருக்கும் இந்த செவ்வந்தி. இங்கே ஒரு துளசி செடி இருக்குது பாருங்கள். துளசியும் கார்டனில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ரொம்ப நல்லது. நம்ம அது மாதிரி கஷாயம் வைக்கிறதுக்கு, சளிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா வல்லாரை பாருங்கள். இங்கே நல்லாயிருக்கும். வல்லாரை இலை வந்து நல்லா பெருசாக இருக்குது. இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சைடில் பார்த்திங்கனாக்கா ரணக்கல்லி. இதுவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்ல க்ரீன் கலராக இருக்குது. எங்கள் வீட்டில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இங்கே நல்லாயிருக்கும். அம்மா வீட்டு தோட்டத்தில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். சும்மா ஒரு செடி வச்சுட்டிங்கன்னா அப்போ அடியிலேருந்து குட்டி குட்டி செடி வர ஆரம்பிச்சிடும். இந்த செடி வந்து காக்கட்டாம்பூன்னு சொல்லுவாங்க. நல்லா நீட்டாக அரும்பு மாதிரி இருக்கும். ஆனால் வாசம் இருக்காது சுத்தமாக. நல்லா பியூர் ஒயிட்டில் இருக்கும். அழகாக இருக்கும் வச்சுக்கிறதுக்கு. சுத்தமாக வாசம் இருக்காது. இது பக்கத்தில் பாருங்கள் மருதாணி. கட் பண்ணி விடாமல் வச்சுருக்காங்க அம்மா. கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சறதுக்கு, கையில் வச்சுக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்குவோம். இது பாருங்கள், இன்னொரு பலாமரம். அங்கே ஒரு பலாமரம் பார்த்தோம். இன்னொரு பலாமரம் இது. இதுவுமே நிறைய காய்ச்சுது. எங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா செடியும் உண்டு பண்ணாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்பா கார்டனிங்கில். மரத்தெல்லாம் நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்பா களைச்சி விடுறது, க்ளீன் பண்ணுறது, தண்ணி விடுறது எல்லாம் கரெக்டாக செஞ்சிட்ருப்பாங்க. இந்த சைடு பார்த்திங்கனாக்கா ஒரு தேக்கு மரம் இருக்குது பாருங்கள். இதுவுமே இந்த சின்ன செடியிலேருந்து கரெக்டாக களையை களைச்சி விட்டுட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நல்ல பெரிய மரமாக வந்துருச்சு. இந்த செடி வந்து ஒத்த செம்பருத்தி. இங்கே பாருங்கள் பூ ஒன்று வச்சுருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது. இடுக்கில் பாருங்கள் ஒரு வேப்பம் கன்று தானாகவே வந்திருக்கு. குருவிகள் நிறையா இருக்கும் அம்மா வீட்டு தோட்டத்தில். சிட்டுக்குருவி, பறவைகள்லாம் அது கொண்டு போடுறதுனால வர செடி தான் இதெல்லாம். அந்த கொட்டையினால் அங்கங்கே நிறைய முளைச்சிருக்கு. இது வந்து நல்லா காற்று நல்லா இருக்குதுலாம் அப்படி விட்டுட்டாங்கலாம். ரொம்ப ஏர் பியூரிஃபையர் தானே எல்லா மரங்களுமே அப்படி விட்டுட்டாங்க. இது பார்த்திங்கன்னா நொச்சி இலை. இது வந்து அவ்வளோ நல்லது. இது வந்து மூக்கடைப்பு, சளிக்கெலாம் வந்து நல்லா தண்ணியில் போட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அப்புறம் உடம்பு வலிக்கு நல்லது. நல்லா சுடு தண்ணியில் போட்டுட்டு ஃபில்ட்ரு பண்ணி குளித்தோம்னாக்கா உடம்பு வலியும் நல்லா கேட்கும். அப்படியே ஒரு மரம் வச்சு உண்டு பண்ணிட்டாங்க அம்மா. இதை பப்போ உடச்சிப்பாங்க தேவைப்படும் போது. இதில் கீழே பாருங்கள் ஒரு அழகாக இருக்குது. நேம் தெரியல எனக்கு. குரோட்டன் வெரைட்டின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். செடி பேர் தெரியல எனக்கு. இது பாருங்கள் ஒரு முருங்கை மரம். இந்த கீரையுமே ரொம்ப நல்லாயிருக்கும்.
முருங்கைக்கீரை கடையிறது, சூப்புக்கு, பொரியல், முருங்கைக்கீரை பொடி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. நல்லா உயரமாக போயிடுச்சு. கொஞ்சம் கட் பண்ணி விடணும் அந்த மரத்தை. கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது ஃபுல்லாக இரும்பு சத்து தான். முருங்கைக்கீரை ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னாக்கா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. உடம்புல எந்த டிஃபிஷியன்சி இருந்தாலும் முருங்கைக்கீரை சாப்பிடும்போது அதெல்லாம் சரியாயிடுது நமக்கு. இங்கே பாருங்கள் வரிக்கத்தாழை. சும்மா ஒரு 1-2 தான் வச்சாங்க, தானே நிறைய கண்ணாடியில் வந்துடுச்சு. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வந்து கத்தாழை இருக்கணும். கத்தாழை ஜூஸ் கூட நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம வந்து முகத்தில் தேய்ச்சிக்கிறது, தலைக்கு தேய்க்கிறது, அதை விட வந்து இன்டேக் எடுக்கிறதா ரொம்ப நல்லது. இதில் உள்ள பூச்சிகள்லாம் அழிச்சிடும். நமக்கு எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. உடம்புல என்ன நோய் இருந்தாலுமே அந்த கழிவு தேக்கத்தினால தான் நமக்கு நோயெலாம் வருது. இந்த மாதிரி கத்தாழை ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கும்போது, உடம்புல எடுத்துக்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. கழிவுகள்லாம் வந்து க்ளீனாக வெளியேறிடும். உடம்புல எந்த நோயும் இல்லாமல் இருக்கலாம். அப்புறம் அழகு சம்மந்தப்பட்டதுக்கும் எல்லாத்துக்குமே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜெல்லை வந்து ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம், ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தலையில் வந்து ஹேர் பேக் போட்டுக்கலாம். முடி நல்லா கருப்பாகும், இளநறையை தடுக்கும். எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு. கண்டிப்பாக ஒரு செடி வந்து தொட்டிலேயாவது வச்சு வளருங்க. கார்டன் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு தொட்டிலேயாவது வச்சு கண்டிப்பாக வளர்க்கணும். இது பார்த்திங்கன்னா மாதுளை செடி. இது அவ்வளோவா வளர்ச்சி சரியாக நல்லா ப்ராப்பராக கட் பண்ணி மெயின்டைன் செய்யணும். அம்மாவால் முடியல, அதனால் அப்படி விட்டுட்டாங்க. அந்தளவுக்கு க்ரோத் நல்லா இல்லை. இது இங்கே வந்து ஒரு சீத்தா மரம் வச்சுருக்குறாங்க. பாருங்க, இது வந்து ஒரு அரளிச்செடி, பிங்க் கலர் அரளிச்செடி. நல்லா அடுக்காக பூக்கும். டோட்டலாக இப்போ கட் பண்ணி விட்டுட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் குறுத்து வருது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது லீஃபு. இது வந்து ஒரு சுண்டைக்காய் செடி. கொஞ்சம் நல்லா மொக்கு வச்சுருந்தது, இப்போ எல்லாம் கொஞ்சம் கருகுது. இப்போ இன்னும் சரியாக வரல. பக்கத்தில் உள்ள செடி நல்லா வருது, இந்த செடி சரியாக வரல. இப்போ இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருது. இப்போ சுண்டைக்காவும் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முள் உள்ள செடி எல்லாமே காய்கறி வந்து இந்த தூதுவளை, இந்த சுண்டைக்காய் எல்லாமே வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. இதில் குழம்பு பண்ணலாம், பொரியல் பண்ணலாம், துவையல் பண்ணலாம், எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். கீழே பாருங்கள் ஃபுல்லாக வல்லாரை. நாங்கள் நிறைய இதை பறித்து தோசைக்கு யூஸ் பண்ணிப்போம். இட்லி மாவு கூட அப்படியே அரைச்சி வல்லாரை தோசை பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இங்கெல்லாம் லீஃப் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. இங்கே ஒரு ரோஸ் செடி இருக்குது பாருங்கள். ஒரு எல்லோ ரோஸ். இது கட் பண்ணி இப்போ தான் கொடுத்து வந்திருக்கு. இது அங்கங்கே தானாக முளைச்சிருக்கிறது தான் குப்பைமேனி செடி. இது வந்து ஒரு செம்பருத்தி தான். ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டு இப்போ தான் கொடுத்து வந்தால் பெரிய செடி. இது கட் பண்ணி விட்டுட்டாங்க பாருங்கள். அடி கட்டாக இருக்குது. இந்த செடி பாருங்கள், எல்லோ கலரில் பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த பூ 2-3 டேஸ் அப்படியே இருக்கும் செடியில். அழகாக இருக்கும். இதுக்கு நேம் எனக்கு ஷுவராக தெரியல. டஃபோடில்னு நினைக்கிறேன், பட் ஷுவராக எனக்கு தெரியல. இதுவுமே நல்லா வந்து கொடி மாதிரி மேலே ஏற்றி விட்டால் நல்லா படரும். ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் கேட்டுக்கு முன்னாடிலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிளான்ட்டு. இது பார்த்திங்கன்னா பாரிஜாதம். இதுவுமே வந்து ரொம்ப வாசமாக இருக்கும். கொஞ்சம் செடி வந்து உயிர் பிடிச்சி வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், பட் வந்துருச்சுன்னா நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும். நிறைய இப்போ மொக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு வைக்கிறதுக்கு. நல்லா இவ்வளோ பெருசு பூக்கும், ரோஸ் மாதிரி. அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் தோட்டத்துக்கு வந்தாலே. சாமிக்கும் வைக்கிறதுக்கு ரொம்ப உகந்தது இந்த பூவு. இது வந்து ஹெட்ஜஸ்ஸு. இது வந்து இந்த காலேஜு ஸ்கூல்ஸ்லலாம் பாத்வேயில் 2 சைடும் வச்சுருப்பாங்க அழகுக்காக. ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம நல்லா வளர வளர கட் பண்ணிட்டோம்னா நல்லா குறுத்து வரும். இந்த கலரும் பாருங்கள், நல்லா பேல் க்ரீனில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த இது பாருங்கள், ரெயின் லில்லி ஃபுல்லாக வந்துட்டு விதை தானாக விழுந்து அங்கே முளைச்சிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக இருக்குது ரெயின் லில்லி. இப்படி தான் இருக்கும் இந்த விதை. நம்ம வீட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணோம். இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த விதை. இது தானாக விழுந்து அப்படியே ஃபுல்லாக முளைச்சிருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு பூ கூட பூத்துருக்கு ரெயின் லில்லி. இந்த மாதிரி விதைங்க தானாக முளைச்சி இந்த இடம் ஃபுல்லாக வந்திருக்கம்மா வீட்டில். மழை பெஞ்சால் மட்டும்தான் அது மொக்கு வைக்கும். சடனாக மொக்கு வச்சு அப்படி பூத்துறீங்க பாருங்கள். நிறைய மொக்கு இருக்குது, 6-7 மொக்கு இருக்குது. இது கொஞ்சம் 2-3 பட்ரஸ் வச்சுருக்காங்க அம்மா. நிறைய கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒயிட்டு, பிங்க்கு, லைட் பிங்க்கு, ஆரஞ்சு கலரு எல்லாமே இருக்குது. இப்போ சுற்றி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் ரெயின் லில்லி. அங்கங்கே விதை வந்து தானாக அப்படியே காற்றுல தெரித்து விழுந்து அப்படியே முளைச்சிருக்கு. இது வந்து ஒரு ஒயிட் அரளி. இதுவுமே பெரிய மரமாக இருந்தது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இப்போ புஷ் மாதிரி வந்திருக்கு. ஃபுல்லாக பெரிய மரம். இது கட் பண்ணிட்டாங்க டோட்டலாக. இது வந்து ஒரு குரோட்டன் தான். இந்த லீஃப் பாருங்கள் நல்லா மல்டி கலரில் இருக்கும். உடைக்க உடைக்க நல்லா கொடுத்து வந்துடும், அழகாக இருக்கும். நம்ம அங்கே பார்த்தோம் அந்த எல்லோ செடி பாருங்கள், அந்த சைடு மேலே ஏற்றி விட்டுருக்குறாங்க. கலர் ரொம்ப அழகாக இருக்கும், க்ரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷன். அது பாருங்கள் வேப்ப மரம், அந்த மாதிரி தானாக வர்றது தான். ஒரு 7-8 மரம் அங்கங்கே குட்டி குட்டி செடியும் நிறைய இருக்குது தோட்டம் ஃபுல்லாகவே. ரெயின் லில்லி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு.
பிரண்டை பாருங்கள் ஒரு 3 குருத்து வந்திருக்கு. அடியில் பெரிய தண்டு அடியில் ஓடி இருக்குது. அதுலேருந்து பாருங்கள் தானாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக 1 2 இங்கே ஒரு 3 குருத்து வந்திருக்கு. ரொம்ப பிஞ்சு தண்டாக இருக்குது லீஃபு. இந்த டைமில் அப்படியே உடச்சி குழம்பு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். தூதுவளை இலையும் பிரண்டை இந்த தண்டு கீரை யூஸ் பண்ணி ஒரு குழம்பு. இது வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நல்லா பசி இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க சில பேர். அந்த மாதிரி டைமில் செஞ்சு கொடுத்தா நல்லா பசியை தூண்டக்கூடியது, அவ்வளோ உடம்புக்கு எதிர்பார்த்தலையும் கொடுக்கக்கூடியது. இது பார்த்திங்கன்னா செண்பகம் செடின்னு சொல்லி அப்பா வாங்கிட்டு வந்து வச்சாங்க. செண்பகப்பூ ரொம்ப வாசமாக இருக்கும். ஒரு 7-8 வருஷம் மேலே ஆகிடுச்சு. இவ்வளோ பெரிய மரமாகிடுச்சு. பட் ஆனால் ஒன்றும் பூவே வைக்கல. இது ஆன் வெரைட்டியான்னு தெரியல, இன்னும் புரியல. இது அப்படியே ஃபுல் மரமாகிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டில் அம்மா வீடு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு புன்னை மரம் வச்சுருக்குறாங்க. நல்லா தெளிச்சு அழகாக வந்திருக்கு. இப்போ மழை பெய்யவும் நல்லா குறுத்து வந்திருக்கு. வந்து காற்று வந்து ரொம்ப நல்லது. ஈவினிங் டைமில் கொஞ்சம் இங்கே உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த காற்று. அப்புறம் வண்டியெல்லாம் நிறுத்துறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோ நெல் கொடுக்கக்கூடியது. இது வேப்ப மரத்துக்கு அடுத்தபடியாக வந்து ரொம்ப நல்ல காற்று வந்து புன்னை மரத்தோட காற்று உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அம்மா வீட்டு ஃப்ரண்ட்டில் பாருங்கள் தொட்டி செடியெலாம் வந்து வச்சுருக்குறாங்க. என்னென்ன செடி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். அந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு பென்சில் கேக்டஸ் வச்சுருக்காங்க. பென்சில் கேக்டஸ் ப்ளஸ் பட்ரோஸ் வச்சுருக்குறாங்க. இது வந்து ஒரு இன்சுலின் பிளான்ட்டு, உங்களுக்கு ஏற்கனவே காமிச்ச கார்டனில். இது மணி பிளான்ட்டு, உள்ளுக்கு ஒரு கத்தாழை வச்சுருக்காங்க. இது வந்து குரோட்டன்ஸ் தான். இது வந்து ஒரு மல்டி கலர் குரோட்டன், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது இந்த லீஃபு டாட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. க்ரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷன். இந்த மணி பிளான்ட் வச்சுருக்காங்க. இதில் ஒரு குரோட்டன் வச்சுட்டு இந்த மணி பிளான்ட்டை ஃபுல்லாக இப்படி ஏற்றி விட்டுட்டாங்க இந்த க்ரில்லில். நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் மேலே. அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு ஓமவல்லி வச்சுருக்குறாங்க. இதுவுமே ஃப்ரண்ட்டில் வைக்கிறது நல்லது. ஒரு பூச்சி பொட்டுலாம் வராமல் இருக்கும், வாசமாக இருக்கும். பக்கத்தில் ஒரு பட்ரோஸ் வச்சுருக்குறாங்க ஒயிட் கலர்.